வணக்கம். 26/3/2025 குரோதி வருடம் பங்குனி மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய கிரக நகர்வை பற்றி பார்ப்போம். ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி புதன், மீனத்தில் சூரியன் சுக்கிரன் ராகு. இந்த நிலையில் கிரக நகர்வு. மேஷராசி நண்பர்கள், ராசிக்கு 2ல் குரு, அந்த 2ஆம் அதிபதி உச்சமாக இருந்து சனி குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம். அந்த 7க்கு 2 கூட உச்சமாக உட்காந்துருக்காரு. 7ஆம் இடங்கிறது மனைவி ஸ்தானம், மனைவி அல்லது வெளிவட்டாரம். இவங்களால் இன்றைக்கி அனுகூலமான நாள் இந்த மேஷராசி நண்பர்களுக்கு. ராசியை சனி பரப்புன்னு ஏதாவது மனக்குழப்பம் இருக்கும். அந்த குழப்பம் மத்தியானத்துக்கு மேலே விலகிடும். 12 மணிக்கு மேலே சந்திரன் 11க்கு வரார். ரிஷபராசி, ராசியாதிபதி உச்சம் 11ல் லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கார். அந்த 11ஆம் அதிபதி குரு ராசிக்குள்ள மனக்குழப்பத்தை கூடிய குருவும் சுக்கிரனும் நேர் எதிர்கிரகங்கள். தேவகுரு அசுரகுரு. மனக்குழப்பம் இருந்தாலும் நமக்கு தேவையானது வந்துக்கிட்டே இருக்கும். நான் ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சமாக உட்காந்துருக்கிறார். அஞ்சில் கேது, 5ஆம் அதிபதி 10ல் இருக்கிறார் புதன். பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அனுகூலமான நாள் இன்னைக்கு ரிஷபராசினர்களுக்கு. பசங்களால் சிறு தொல்லைகள் வந்து விலகிடும். மிதுனம், ராசியாதிபதி புதன் 9ல் பாகிஸ்தானத்தில் 1க்கும் 4க்குடைய ராசியாதிபதி 9ல் ஆட்சி பெற்ற சனி கூட. பாகிஸ்தானத்தில் 4ஆம் இடம் உட்கார்ந்துருக்கிறதுனால பொருளாதார மேம்பாடு சிறப்பாக இருக்கும். வெளி ஊர் போயிட்டு வர மாதிரி இருக்கும். 12 மணிக்கு மேலே சந்திரன் இங்கே வரார். மன்னமகு புதன் சந்திரன் சிறப்பான யோகம் சேர்க்கை. சனி கூட சம்மந்தப்படுற ஆட்சி பெற்ற சனி. பொருளாதாரம் நல்லா இருக்கும் இந்த மிதுன ராசி நண்பர்கள். கடகம், ராசியாதிபதி 7ல் ராசியை பார்க்குறார் சந்திரன். அஷ்டமாதிபதி சொல்லக்கூடிய சனி ஆட்சியாக உட்காந்துருக்கிறார். மன அழுத்தம் ஏதாவது இருக்கோ அது மத்தியானத்துக்கு மேலே விலகிடும் இந்த கடகராசி நண்பர்களுக்கு. அதே மாதிரி 9ல் சூரியன் தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய தனக்காரகனாக இருக்கக்கூடிய தனஸ்தானாதிபதி சூரியன் 9ல். அரசாங்கத்தினுடைய அனுகூலமான நாள் இன்னைக்கு கடகராசி நண்பர்களுக்கு. ஏதோ ஒரு அப்ளிகேஷன் போடுறோம், இல்லை மணியார் தாசில்தார் யாரையாவது உயர் அதிகாரிகளை பார்க்குறோம், இல்லை கலெக்டரேட். இது உங்களுக்கு சாதகமாக அமையும் இந்த கடகராசி நண்பர்களுக்கு. சிம்மம், 2ல் கேது, 3க்கும் 10 சுக்கிரன் உச்சம், 10ல் குரு உட்காந்துருக்கான். தட்டுப்பாடோட பணம் வரும். வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கும் இன்னைக்கு சிம்மராசி நண்பர்களுக்கு. தனஸ்தானத்தில் ஞானக்காரகன் கேது. அளந்து தான் கொடுப்பார், தேவைக்கு தான் கொடுப்பார். எக்ஸஸாக ஒரு நண்பர்களுக்கு டீ வாங்கி கொடுக்கணுன்னா முடியாது. மனசு கஷ்டத்தோடு வாங்கி கொடுத்தாலும் மனசு கஷ்டத்தோடு இன்றைக்கி என்ன இப்படி இருக்க ஒரு வித அழுத்தத்தோடு செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக அமையும் இன்னைக்கு இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு. கன்னி, சூப்பர் சூப்பர், எத்தனை சூப்பர் போடுறது. 7 தனக்காரகனுடைய சுக்கிரன் உச்சமாக உட்காந்து வக்கர கிரகத்தை கூட வக்கரமாக போகிறார். ஒன்பதுக்கு 2 கூட உச்சமாக உட்காந்து பொருளாதாரம் மேலோங்கி நிற்கும். அதுலேயும் குறிப்பாக 12க்குரிய சூரியன் ராகு கூட சம்மந்தப்பட்ட சூரியனுக்கு அங்கே வேல்யூ கிரகணத்தை பண்ணுறார் ராகு கூட சூரியன் சேரும்போது ராகுவும் சந்திரனும் கிரகணங்கள் ராகு சேரும்போது அதோட வேல்யூ இருக்காது. இப்போ சூரியன் அங்கே தான் ஆக்டிவ் வேலை செய்கிறார்.
அவர் பொருளாதாரம், மனை, கட்டடம், வாகனம், கறவை மாடு இதுக்கெல்லாம் அதிபதி சுக்கிரன். இதெல்லாம் இந்த மூலத்தெல்லாம் உங்களுக்கு இன்றைக்கி இதெல்லாம் ஈடுபட்டிங்கன்னா செயல்பட முடியும். அதுலேயும் குறிப்பாக வெளிவட்டாரங்கள், நண்பர்கள் மத்தியில் இன்றைக்கி அனுகூலமான நாள் அன்னைக்கு. துலாம் ராசியாதிபதி உச்சம், 2ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி தனஸ்தான செவ்வாய்க்காரகன், பூமிக்காரகன் செவ்வாய். அவர் தனக்காரகனை வராது துலா ராசிக்கு. அவர் 9ல் இருக்கார். பாகிஸ்தானத்தில் பொருளாதாரம், பூமி சேர்க்கை, வாகன சேர்க்கை இன்றைக்கி உண்டு இந்த துளாராசி நண்பர்களுக்கு. குறிப்பாக 7க்கும் 2 கூடிய செவ்வாய் 9ல் உட்காந்துருக்கார். வெளிவட்டார நண்பர்களான அனுகூலமான நாள். புதிய நண்பர்கள் சேருவார். புதிய நண்பர்கள் உங்களுக்கு இன்றைக்கி உடன்படுவார்கள். விருட்சிகம் ராசியை குரு பார்க்குறார். 3ஆம் இடத்தை குரு பார்க்குறார். குருச்சந்திர யோகம். வீரதீர கைதி 3ஆம் இடம். இளைய சகோதரன், மூத்த சகோதர வர்க்கத்தில் இன்றைக்கி அனுகூலமான நாள். ராசியை குரு பார்க்குறார். இது வரைக்கும் இருந்த இந்த மனக்குழப்பம் அதெல்லாம் இன்றைக்கி தூக்கி எறிஞ்சிட்டு போயிடும். நாளைக்கு 4ஆம் இடம் ஆட்சியாக உட்காந்துருக்கு. இன்றைக்கி நாளைக்கு 12 மணிக்கு மேலே, இப்போ 12 மணிக்கு மேலே 26ஆம் தேதி 12ஆம் தேதி 26/3/2020 12 மணிக்கு மேலே கும்பத்துக்கு சனி போகிறார், சந்திரன் போகிறார் இந்த விருச்சிக ராசிக்கு. இப்போ வாகனம் உங்களுக்கு சனி அங்கே ஆட்சியாக உட்கார்ந்துருக்கார். விவசாயம் அல்லது இரும்பு சம்பந்தப்பட்ட வாகனத்தில் அனுகூலமான இன்னைக்கு உங்களுக்கு விருச்சிக ராசி நண்பர்களுக்கு. தனுசு இந்த ராசியாதிபதி குரு 12ஆம் இடத்தையும் தனஸ்தானத்தின் 2ல் இருக்க சந்திரனையும் பார்க்குறார். குறிப்பாக பொருளாதாரம், தனக்காரகன் தனஸ்தானத்தை பார்க்குறார். இப்போ 2ல் இருக்க சந்திரனை பார்க்குற 12 மணிக்கு மேலேயும் உங்களுக்கு இன்றைக்கி அனுகூலமான நாள். தாராளமாக செலவு பண்ணலாம். பாக்கெட் மணி எங்கேயோ வருது, எங்கேயோ போகுது, செய்யலாம். ஒரு பழவிஷயம் ஆற்றுல வருது, மணல் சுருதுமாங்களா, அது மாதிரி ஒரு யோகம் இன்றைக்கி உங்களுக்கு உண்டு தனுசு ராசி நண்பர்களுக்கு. மகரம் ராசிக்குள்ள சந்திரனுக்கு ஒரு 7ஆம் அதிபதியை வரார். நண்பர்கள் அனுகூலம். அதே மாதிரி 5க்கும் 10 கூடிய முழு யோகாதிபதி 3ல் உச்ச வக்கரம் ராகு கூட போகிறார். அற்புதமான நாள். அதுலேயும் குறிப்பாக நண்பர்கள் சகோதரனால உறவுகள் அனுகூலமான நாள். அள்ளி கொடுப்பார்கள். சகோதரர்களும் நண்பர்களும் அள்ளி கொடுப்பாங்க இன்றைக்கி மகர ராசி நண்பர்களுக்கு. கும்பம் ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சனி ஆட்சியாக உட்கார்ந்துருக்கிறாங்க. 5ஆம் அதிபதி பஞ்சமாதிபதி ராசிக்குள்ளேயே உட்காந்துருக்காரு. உங்களை தேடி வரும் எல்லாம். நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. உட்கார்ந்த இடத்துல எல்லாம் நடக்கும். சொன்னால் அங்கே போய் 4 பேர் செஞ்சு கொடுக்குற மாதிரி இன்றைக்கி ஒரு பெரிய பிரத்யேகமான நாள் இன்றைக்கி கும்பராசி நண்பர்களுக்கு. கட்டிட்டு வானா வெட்டிட்டு வரும்னு சொல்லுவாங்கள்ல, அது இந்த கும்பராசி நண்பர்களுக்கு இன்றைக்கி பொருந்தும், செய்யும், நடப்பாங்க. மீனம் ராசிக்குள்ள சூரியன், சுக்கிரன், ராகு ஒரு குழப்ப நிலை இருந்துக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு ராகு வக்கர கிரகம். அந்த வக்கர கிரகத்தை கூட சுக்கிரன் பயணிக்கிறார் வக்கர நிலையிலேயே. ஒரு வித குழப்ப நிலை இருந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி அது 12 மணிக்கு மேலே சரியாயிடும். 7ல் கேது. வெளிவட்டாரங்கள் அவ்வளோ சிறப்பாக இல்லை. நண்பர்கள் யாரையும் இன்றைக்கி சோதனை நண்பர்களாக இருப்பாங்க. சோதனை செஞ்சு நண்பர்கள் அது வெளிவட்டாரங்கள் போகிறது, அங்கே போகிறது, இங்கே போகிறது. ராப்பாயணங்களை இன்றைக்கி குறைச்சிக்கணும். 12ஆம் அதிபதி விரையாதிபதி ஆட்சியாக உட்காந்துருக்கார் ராசிக்கு. அந்த 3ல் சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை யோகம். தேவகுரு அசுரகுரு அவங்க என்மை எதிரி.
அவர் 8ஆம் அதிபதி, அவர்கள் 8 8 சுக்கிரன் ராசிக்குள்ளே உட்காரு. மன அழுத்தம் இருந்துக்கிட்டு இருக்கும். அதனால் வெளிவட்டாங்க. பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு 12ஆம் இடம் ஆட்சி சரியாக இருக்குது, ஏதாவது ஒரு நவக்கிரக கோயிலுக்கு பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. இன்றைக்கி மீன ராசி நண்பர்கள். நாளை சந்திப்போம்.